இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவொன்றை இட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயம். இன்றைக்கு வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் என்ற மாதிரி அவர் அந்த தகவலை விட்டிருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்கக்குள்ள இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸான விஷயம், வெற்றிகரமான விஷயம் இன்றைக்கு நடந்திருக்குது. அது தொடர்பாக இந்த காணொலியில நாங்கள் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய ஒரு விமானி ஈரான் பகுதியில மிஸ் ஆகிட்டார். அதாவது ஈரான் பகுதியில காணாமல் போயிருக்கிறார். அவரை தேடுகின்ற பணி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்பான எந்த முன்னேற்றகரமான விஷயங்கள் அல்லது அந்த தேடுதல் தொடர்பான எந்த விஷயங்களும் வெளியில வரையில்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில மிக விரிவாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இவை உட்பட மேலும் பல விஷயங்கள் இந்த காணொலியில உங்களுக்காக இருக்குது. மிக சுவாரஸ்யமான விஷயங்கள். நீங்கள் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தத்தில் தெரிஞ்சு கொள்ளணும் என்று நினைக்கிற பல விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியில நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த காணொலியை இப்பதான் நீங்கள் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் மூல உடனடியாக சேரும். என்னுடைய காணொலிகளில் நிச்சயமாக உலகத்தில் தற்போது இடம்பெற்று முடிந்த மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு தமிழில் மிக தெளிவாக நான் தர காத்திருக்கிறேன். அவை தொடர்பான விஷயங்களை நீங்கள் இலகுவாக என்னுடைய சேனல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி, இனி நாங்கள் விரிவான இந்த செய்திகளுக்குள்ள போவோம். கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானினுடைய பகுதிகளுக்குள்ள அமெரிக்காவினுடைய பல விமானங்கள் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த போது 2 விமானங்கள் ஈரானிய இராணுவத்தினரால சுடப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதன் பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது. 2 வகையான விமானங்கள் இந்த பகுதியில சுடப்பட்டிருந்தது. இந்த விமானங்கள்ல ஒரு விமானம் பாத்தீங்கன்னா A-15E ஸ்ட்ரைக்கர் ஈகிள் என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது ஈரானிய இராணுவத்தினரால. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமானம் பாத்தீங்கன்னா A-10 என்று சொல்லப்படுற இன்னொரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதாவது ஹார்மஸ் நீரிணைக்கு அண்மையாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுல இருந்த விமானி அந்த விமானத்தில இருந்து குதித்து அவர் சேஃபா உயிர் தப்பி இருக்கிறார். அவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்களை நான் நேற்று உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். இந்த தாக்குதல்கள்ல ஒரு விமானி காணாமல் போயிருக்கிறார். அவரை தேடுகின்ற படலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவினுடைய சிறப்பு படையணிகள் இந்த விமானியை தேடுகின்ற பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் போது 2 முக்கியமான ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. அதன் மீது ஈரானிய இராணுவத்தினரால தாக்குதல் கூட நிகழ்த்தப்பட்டது. இருந்தும் இந்த விமானங்கள் சேஃபாக தங்களுடைய முகாமில் தரையிறக்கப்பட்டன என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நேற்று பதிவிட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த பதிவுகளுக்கு அப்பால் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த தொலைந்த விமானிகளை தொடர்ந்து தேடுகின்ற ஒரு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன். 2 பகுதியினர் இந்த விமானியை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு பகுதி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானினுடைய இராணுவம் மற்றும் மக்கள் கூட தேடுதல்ல ஈடுபட்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா நேற்று இந்த விமானியை கைது செய்து தருகின்றவர்களுக்கு அல்லது இந்த விமானியை பிடித்து தருகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகையை கூட, இந்த பரிசு தொகை 2 பகுதிகளில் இருந்து வெளியிடப்பட்டிருந்தது. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய வர்த்தக சங்கம், அதாவது இந்த வர்த்தகர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் ஒரு பரிசு தொகையை அறிவித்திருந்தார்கள். 65,000 அமெரிக்க டாலர்கள் பரிசாக அளிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசும் ஒரு பரிசு தொகையை அறிவித்திருந்தது. 55,000 அமெரிக்க டாலர்கள் பரிசாக தரப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் மக்கள் பாத்தீங்கன்னா இரவு வேளைகள்ல இந்த லைட் வெளிச்சங்களோட இந்த விமானியை தேடுகின்ற பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதே நேரம் அமெரிக்காவினுடைய இராணுவம் விசேட படைகள், விசேட விமானங்கள் இந்த விமானியை தேடுகின்ற பயணத்தில மிக ரகசியமாக செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்தது. இந்த தகவல்கள் எதையும் வெளியால யாருக்குமே கசிய விட இல்லை. இந்த தாக்குதல்கள் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி அந்த விமானியை நாங்கள் காப்பாற்ற போறோம், அந்த விமானி எங்க இருக்கிறார் என்ற விஷயங்கள் எதையுமே வெளியில விட இல்லை. ஆனால் அந்த விமானியை எப்படியேனும் காப்பாற்றிட வேணும், அந்த விமானியை எப்படியேனும் தங்களுடைய நாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்திடணும் என்ற விஷயத்தில் அவர்கள் குறியாக இருந்தார்கள். அவரை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பல தாக்குதல் சம்பவங்கள் கூட இடம்பெற்றதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள்ல தகவல்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தார். என்ன சொல்லி இருந்தார் அந்த பதிவில,
அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு தேடுதல், ஒரு ரிஸ்கியூ ஆபரேஷன் சொல்ற ஒரு மீட்பு நடவடிக்கை வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மீட்பு நடவடிக்கை எதன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விமானியை பாதுகாப்பாக மீட்ட அந்த நடவடிக்கையை பற்றி தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக ரகசியமாக பேணப்பட்ட இந்த நடவடிக்கையில் யார் யார் பங்கு பற்றினார்கள், இந்த விமானியை எப்படி அந்த இடத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்ற எந்த விஷயங்களுமே வெளியிடப்படாமல் அந்த விமானி மிக பாதுகாப்பாக வெளியே நகர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் தற்போது வெளியில வந்திருக்குது. இது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு உற்சாகம் அளிக்கின்ற விஷயமாக இப்பொழுது மாறி இருக்குது. எப்படியேனும் இந்த விமானியை கைது செய்துவிட வேண்டும் என்று ஈரானுடைய தரப்பிலும் மிக முக்கியமாக எல்லா பகுதிகளிலும் வந்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் இந்த விமானி தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய படைகளோட தொடர்பில் இருந்திருக்கிற அவருடைய சேட்டலைட் அமைவிடங்கள் மிகச்சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மிக பாதுகாப்பாக சில மலை பகுதிகளுக்குள்ள ஒழிச்சிருந்திருக்கிறார். அந்த இடத்துல அவரை சரியான முறையில தனிமைப்படுத்தி எதிரி படைகளை வந்து வேறு இடங்களுக்கு திசை மாற்றி அந்த இடத்துல மிக துல்லியமாக தங்களுடைய சிறப்பு படைகணிகளை இறக்கி அவர்கள் மிக இலகுவாக இந்த விஷயத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் அந்த விமானம் சுடப்பட்ட போது அந்த விமானத்தில 2 பைலட்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் வந்து அந்த விமானத்தை ஓட்டி செல்கின்ற ஒரு பைலட், அடுத்தவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒருவர் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறார். அதே நேரம் இந்த A-15 விமானத்தை ஓடி சென்ற விமானி பாராசூட் மூலம் குதித்து அவர் உடனடியாகவே அந்த இடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறப்பு படையணிகள், அமெரிக்காவினுடைய சிறப்பு படையணிகளால அவர் வந்து மிக துல்லியமாக பாதுகாக்கப்பட்டு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் பாதுகாப்பான இடத்திற்கு. அடுத்த பைலட், இந்த ஆயுதங்களை இயக்குகின்ற பைலட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று மீட்கப்படையில அவர் காணாமல் இருந்தார். எங்க இருக்கிறார் என்று தெரியாத ஒரு நிலைமை இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் பிற்பகுதியில அவர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் சேஃபாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பாக மீட்கப்பட்ட விமானி பாத்தீங்கன்னு சொன்னா காயமடைந்திருக்கிறார். எனினும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். மிக விரைவில் அவர் குணமடைந்து விடுவார் என்ற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியாவில பதிவுல வந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு மீட்பு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது. உண்மையில இந்த விமானியை ஈரான் கைப்பற்றி இருக்குமேயானால் மிகப்பெரிய இழப்பாகவே அமெரிக்காவுக்கு அது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது வந்து காணப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த மீட்பு நடவடிக்கைகள்ல பல விமானங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் புகைப்படங்களோடு தகவல்களை வெளியிட்டிருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில மிக அண்மையாக பல புகைப்படங்களை வெளியிட்டிருக்கு. அந்த புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விமானங்கள் சிதைஞ்சு அழிஞ்சு அதனுடைய பாகங்கள் சூழ இருப்பது காணக்கூடியதாக இருக்குது. அப்படியான ஒரு புகைப்படங்களை இன்றைக்கு ஈரானினுடைய இராணுவ பிரிவு வந்து வெளியிட்டிருக்குது. இதை ராய்ட்டர் செய்தி நிறுவனம் கூட வெளியிட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த ரெஸ்கியூ நடவடிக்கை என்றது, இந்த மீட்பு நடவடிக்கை என்றது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு விடயமாக இன்றைக்கு உலகத்தில பார்க்கப்பட்டு கொண்டிருந்த இந்த விஷயம் அமெரிக்காவினால மிக சுலபமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவினுடைய இராணுவத்தை பொறுத்தளவில் விசேட படையணிகளை பொறுத்தளவில் மிக இலகுவாக இதை செய்யக்கூடியது என்றது ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டின் மீது தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மிக துல்லியமாக அந்த நாட்டிலே இருக்கிற இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஜனாதிபதியே மிக இலகுவாக தங்களுடைய நாட்டிற்கு கடத்தி சென்றது நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம். வெனிசுலாவில் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சது. ஆகவே அப்படியான மிக துல்லியமாக நடவடிக்கைகளை செய்யக்கூடிய ஒரு இராணுவமாகவே இந்த அமெரிக்காவினுடைய சிறப்பு படைகள் இருக்குது. இந்த சிறப்பு படைகளை பயன்படுத்தியே இந்த விமானி இன்று ஈரானில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது. இந்த செய்திகள் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருந்திருப்பீங்கள். இந்த நடவடிக்கைகள் எப்படி நடந்து கொண்டிருக்குது, இந்த நடவடிக்கை முடிஞ்சுதா, இந்த விமானி காப்பாற்றப்பட்டாரா, இந்த விமானியினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக செய்திகள்ல அறிந்து கொள்வதற்காக நீங்கள் காத்திருந்திருப்பீங்களாகவே உங்களுக்காக இந்த செய்தி என்னால் இப்ப பெறப்படுது. அந்த விமானி காப்பாற்றப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியே தன்னுடைய ஒரு சோசியல் மீடியாவில் பதிவொன்றை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே இது இன்றளவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. இது மட்டும் இல்லாமல் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் 10 நாள் காலக்கெடு ஒன்றை கொடுத்திருந்தார் ஈரானுக்கு. மிக விரைவில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் உடனடியாக திறக்கப்பட வேண்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். 48 மணி நேரம் முடிவடையும் போது
ஈரான் ஒரு நரகத்தை சந்திக்கும் என்ற மாதிரி ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்திக்கு பதிலாக ஈரானினுடைய தரப்பில் இருந்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய ஒரு பதட்டமான மிரட்டல் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவருடைய அந்த மிரட்டல்களுக்கு பணிந்து நாங்கள் ஸ்ட்ரைட் அப் ஹோமோஸை ஒரு நாளும் திறக்க மாட்டோம் என்ற மாதிரியான விஷயங்களை ஈரான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருது. இந்த 48 மணி நேர காலக்கெடு என்பது தற்போது அமெரிக்காவினுடைய பிரசிடண்டால மிக ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்ற காலங்களாக இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த காலக்கெடு முடிவடைந்த பிற்பாடு என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெற போகுது, ஈரான் இதை எப்படி சமாளிக்க போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக அண்மையில அந்த காலம் முடிய இருக்கிறது என்றுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா நியூஸஸும் உங்களை உடனடியாக வந்து செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காணொலியை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இது இன்னும் பல விஷயங்களை உங்களுக்காக தருவதற்கு எனக்கு உற்சாகம் அளிக்கும். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.